ஏன் தனியா இருந்தாங்கதா? இல்லங்க, 2 மாடு ஒண்ணா சின்ன வயசுல ஒண்ணா தெரிஞ்சது. சின்ன வயசுல இருந்தா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே மாடு வளர்க்குறீங்களா? பின்ன பிடிச்சு இருந்ததுங்க. இருந்தது ஒவ்வொன்னும் பக்கத்துல அப்படியே உங்களை பார்த்து ஓடிச்சு. ஒரு இடத்துல வளர்ந்தது. அதான் உங்களை பார்த்து அப்படியே ஓடிச்சு. சின்ன வயசுல இருந்து பாத்துன்றீங்க, அப்புறம் உங்களை பார்த்து ஏன் ஓடிச்சு? ஓட கிடையாது. ஓடுனாட்ட வேணாண்டு விரட்டிட்டு போயிருப்பேன் நானு. மாடு நானும் துரத்தி வந்தேன். மாடு ஓடாம என் பக்கத்துல நிக்குதுன்றேன். துரத்தி வந்தேன்றீங்க, அப்புறம் ஓடலன்றீங்க. என்னதான் சொல்ல வரீங்க? மானோட மானோட பேச்சும் சரியில்லை, புலியும் சரியில்லை, ஆளு சரியில்லை. நான் சொல்றது பொய். மானு வந்திருக்குன்றது நீங்க சொல்றதா பொய். யாரு பாருங்க, ஒழுங்கா பேசிக்கங்க. வந்தது ஏன் இடத்துக்கு என்ன பொய்ன்றீங்களா? ஒழுங்கா பேசுறீங்கன்னா மரியாதையோட போவீங்க. அப்புறம் மான வச்சு நான் பொய் சொல்றேன் அப்படி இப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா மாடு இருந்தாலும் தர முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன உங்க சட்டமா? மாடு இருந்தாலும் தர முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட பேசுறதுக்கு மண்டி பேட்டு உள்ள ஓடி போயிருங்க. மாடு வேணுமாம்ல? இந்த இடத்துக்கு போயிட்டாலும் அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்? சட்டம் பாப்பா அப்புறம் எதுக்கு மாடு கேட்டு நிக்கிறீங்க? போக வேண்டியதானே? எங்க நிக்குது? பக்கத்துல எங்க நிக்குது? ஒழுங்கா பேசிக்கங்க, ஒழுங்கா பேசிக்கங்க. மாடு பிடிக்கிறது கை இருக்காது. உங்க பார்வையே சரியில்லை, பாட்டு பார்வையில இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க பார்த்தா தெரியாது, பார்க்கத்தான் தெரியும். குரு பார்வை இருக்கு, குரு பார்த்தா ஒண்ணுமே நல்லதானே? அதுவும் நல்லதான். நல்லதானே? ஆமா. அப்ப எல்லாமே நல்லா இருக்குமா? நீங்க ஒரு எனக்கு என்ன பாருங்க, உங்க கண்ணு நாயே பாக்குறேன். மான் குட்டி தெரியும். அதான் தெரியுது, பொய் தெரியுது. கண்ணு முழுக்க பொய் தெரியும். மானை தேடி வந்தாரா? மானை எப்படி பிடிக்க போறீங்க சொல்லுங்க? கைப்பிடிக்க பாத்தீங்களா? மானை கையில பிடிக்க போறாரா? ஆமா. மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? கையில பிடிக்க முடியும். மழை விட வேகமானது வானலையா? மானை யார் கையில பிடிச்சிருக்கா? மான் வேகம் மனவேகம் என்றாலும் என்னுடைய மனவேகம் அந்த மான் குட்டியை தொட்டதுனால நிக்கிறேன். மானை யார் கையில பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காங்க சிவபெருமான். சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. அதை கேட்கல. மானை அப்புறம் யார் மானை கையில பிடிச்சிருக்கா? என்னால முடியும் வந்திருக்கேன். அப்படியா? மானை பிடிக்கணும். கலை கொட்ட முடிவர் என்ன பண்ணாரு? மான் கொம்போடு பிறந்தவர். சரி, மான் கொம்போடு பிறந்தவர், கலை கொட்ட முடிவர். பிறக்கும் பொழுதே சமஸ்கிருதம் பிறக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா மான் கொம்போடு பிறந்தவர் யாராவது இருக்க முடியுமா? ஆனா முனிவர் பிறந்திருந்தாரு. அப்ப முனிவராகப்பட்டவர் என்னன்னு கேட்டீங்கன்னா மான் கொம்போடு பிறந்து இந்த பூமியில இருந்து எந்த பெண்ணுடைய வாட கூட ஆகாம, பெண்ணுடைய வாடே ஆகாது, தனியா காட்டுக்குள்ளதான் இருந்தாரு. அவங்க அப்பா வளர்ந்து வந்த அப்படி வளர்ந்து வரக்கூடிய அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவருனால ஒரு சிறப்பு நடக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்துச்சு. அவர் காலடி வட்டா விழுகு மழை சட்ட அடிக்கும்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க தேசத்துல மழையே இல்லாம இருக்கு. அப்ப அங்க தேசத்துல மழை இல்ல, பஞ்சம் பட்டினி எல்லாமே காஞ்சு போய் வறட்சியா கிடக்கு. அப்ப வறட்சியா கிடக்கிற நாடு என்னடா இது அப்படின்னு அரசர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாரு. நாட்டு மக்கள் இந்த நாட்டுல வந்து மழையே வரலையே, என்ன காரணம் அப்படின்னு குருவை கூப்பிட்டு கேட்கிறாரு. அரசபை குருவுல இருக்காரு இல்லையா, அந்த அரசபை குருவை கூப்பிட்டு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது மழைய வரலையே, இதுக்கு என்ன செய்யலாம்? அப்பதான் சொன்னாரா, கொம்போடு பிறந்தவர் இருக்காரு காட்டுக்குள்ள, அவரு கூட்டிட்டு வந்தோம்னா அவரு காலடி வச்சாருன்னா அங்க தேசத்துல கால் வச்சாருன்னா கண்டிப்பா மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பண்ணாரு, தன்னுடைய மகளை கூப்பிட்டு போய் நேர போய் என்னன்னு கேட்டீங்கன்னா சாந்தாவை கூப்பிட்டு நேர போய் நீ போய் அவரை போய் கூட்டிட்டு வாமான்னு சொல்லிட்டு அவன் பெண்ணையும் தன்னுடைய மகளையும் 2 தோழிகளையும் கூப்பிட்டு நேர போய் கூப்பிட்டு வர சொல்றாரு. அப்ப போகும் பொழுது பெண்ணுடைய வாடகை ஆகாது இல்லையா? அப்ப வாடகையே ஆகாதுன்னு நினைக்கிறவங்க எப்படி போய் பேச முடியும்? அப்ப போய் பார்க்கும் பொழுது அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா இல்லாத சமயத்துல நேர போக அப்படியே மெல்ல போய் என்னங்க எங்க நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை தாங்க பார்க்க வந்திருக்கேன், உங்கள்ட்ட தான் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்கள்ட்ட பேசிட்டு உங்களை வந்து என் இருப்பிடத்துக்கு கூட்டி போலான்னு நினைக்கிறேங்க அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கதையில பேச மாட்டீங்க. அப்ப இந்த முனிவரை வந்து இந்த பெண் என்ன சாந்தா என்ன பண்றான்னு போய் நேரா பேசி வாங்க உங்களை நான் வந்து இருப்பிடத்துக்கு கூட்டி போனேன், எங்க நாட்டு அங்க தேசத்துக்கு கூட்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறக்கா வந்திருக்கேன் அப்படின்னு சரி சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. சரி பெண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா என்னதான் இருந்தாலும் பெண்மை இல்லையா, பெண்மை என்பது மென்மை உள்ள படைத்தலவா பெண்ணு அப்படின்றதுனால இவரும் மெல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப பேசும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இருவருக்கு அப்ப பேச்சு பழக்கம் வந்து நட்பு அப்படியே அன்பா மாறி கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் நேரா கூட்டிட்டு வர அங்க தேசத்துக்கு. அப்ப அங்க தேசத்துக்கு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை அருவியை தாண்டி தான் வரணும். அப்ப பரிசல் இருக்கு பாத்தீங்களா, பரிசல் கேட்ட வட்டமா இருக்கு. அப்ப பரிசல்ல ஏறி அந்த முனிவரை வந்து கூட்டிட்டு வர. அப்ப கூட்டிட்டு வரும் பொழுது அங்க தேசத்துல அப்பதான் அந்த பரிசலை விட்டு இறங்கி காலை வச்சாரு பாருங்களேன். வச்ச உடனே அடிச்சுச்சுங்க மழை சட்டன்னு. அப்ப மழை வந்து அடிச்ச அடியில பூமி குளிர்ந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற புல்லு காய்ச்ச புல்லு கூட அப்படியே மேல எந்திரிச்சு வந்துச்சு.
பாத்தீங்களா? இத பார்த்த உடனே என்ன கேட்டீங்கன்னா மன்னருக்கு ரொம்ப ஆசை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். மன்னருக்கு மட்டும் இல்ல, மக்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம். அதே போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சந்தோஷம். இப்படி சந்தோஷத்தை கூடிய தரக்கூடிய முனிவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளையை கட்டி கொடுத்தாருங்க. ஒரு யாகம் வளர்த்து அந்த யாகத்திற்கு என்ன கேட்டீங்கன்னா அப்ப சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே வந்து தன்னுடைய மகளையே வந்து கட்டி கொடுத்தாரு, திருமணம் செய்து கொடுத்து முனிவருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு சிறப்பு இருக்கு? மான் கொம்போடு பிறந்தது அவருக்கே அவ்வளவு சிறப்பு இருக்கும் பொழுது என்னுடைய மான் வந்து இதை காட்டின வித்தியாசங்க, விசித்திரமானது. என்கிட்ட வேட்டையாட வந்தேன், வினயமான ஒன்றை கண்டேன், ஓட்டமாக வந்து உள்ளே நுழைய கண்டேன். வெள்ளை போன்ற புருவமா வடிவத்தை தப்பா சொன்னதுக்கே வந்து இங்க வந்து கேட்டு போறாரு. ஒரு நாரதர்கிட்ட ரங்கநாதர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்ல எல்லா கோபுரமும் 21 கோபுரம் இருக்கு. 21 கோபுரமும் வண்ணங்கள் பூச்சி இருக்கு, ஒரே ஒரு வெள்ளை கோபுரம் இருக்கு, எதுக்காக அப்படின்னு கேட்டு நாரதர்கிட்ட கேட்டாங்க. என்ட்ரன்ஸ் போறாரு, நாரதர்கிட்ட கேக்குறாங்க. அந்த நாரதர் சொல்றாரு, அது புத்திசாலித்தனமா என்னன்னு தெரியல, பெயிண்ட் வாங்க காசு இருந்திருக்காது, அதனால வந்து வெள்ளை கலர்ல இருக்குன்னு. இதெல்லாம் பேச்சுன்னு பேசுறாங்க. அவர் அதை தானே தப்பா சொல்றாரு. இருக்கட்டும், அதே நல்லா பேசுறீங்க, இருந்தாலும் உங்க மானிங்க வரலையே, வெடிவர ஜாதி அபிமானம் என்று சன்னியாசிக்க முடியும் இல்லையா? பாருங்க, உங்க முன்னாடிதான் என் தோழி கிட்ட விசாரிச்சேன், எங்க அண்ணன் கிட்ட விசாரிச்சேன், அவங்க மான பாக்கல. நானும் உங்க மான பாக்கல, அதுக்கு அடையாளம் இங்க கிடையாதுன்னு எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேக்குற மாதிரியே இல்லையே. மான் இங்க இருக்குன்ற என் பக்கத்துல நிக்குதுன்ற நீங்க ஒண்ணு ஏன் இப்படி மறுக்கிறீங்க? பக்கத்துல நிக்குது யாருடைய இடம்? ஜாதிசனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, அது முதல் அந்த வர கதையை கேட்கல, சாதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த வர கதையை கேட்கல, ஜாதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, அது முதல் அந்த வர கதையை கேட்கல, என்ன தப்பா கேட்ட? என்ன தப்பா கேட்ட? என்ன பாடுனே? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆக மாதிரி கேட்கலாமா? ஏன் கேட்கலாமா? கேட்க கூடாதா? என்ன மீச மட்டும் வச்சு என்ன தப்பா கேட்டுட்ட? மீச வைக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கு. மீச வைக்கிறதுனா என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? மீச வளர்க்கிறதுனா என்ன தெரியுமா? எங்க மீசைக்கு என்ன சிறப்பு தான் கேட்டேன். அதுதான் கேக்குறேன். மீச வைக்கிறதுனா ஒட்டு மீச வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம், வேறாட்டி கீழ எடுத்து வச்சிட்டு போயிரலாம். ஆமா. இன்னொரு என்ன கேட்டீங்கன்னா எல்லாரும் வளர்த்து வச்சிருப்பாங்க. எங்க அண்ணன் தானங்க முறை வளர்க்கறதா முறை. நான் ரெண்டு பிள்ளைங்க நான் எப்படி வந்திருக்கேன்? வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. காரணம் என்ன தெரியுமா? என் மாடுக்கு பக்கத்துல போய் மீச கூட குத்த கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனசு புரிஞ்சுக்கலாம். என்னது? அம்மா ஐயா அப்பா மீச மட்டும் வச்சிருந்தா அம்பாய் ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா கலைக்கல் ஆகுமா? மீச மட்டும் வச்சிருந்தா அம்பாய் ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா கலைக்கு ஆகுமா? ஆளை குடிக்கிறவனுக்கு முடியாதா? என்ன புடிச்சு விட்டா இந்த மாலை பிடிக்கிற மாலை முடியுமா? புடிச்சு விட்டா அடக்க முடியுமா? மானு மானு மொழாக்கத்தான் வந்துருக்கா, மானு மானு மொழாக்கத்தான் வந்துருக்கா, மானு மிச்சிருக்கும் மக்கள் எல்லாம் வச்சிருக்கோம்.
சரி எப்படி தெரியுமா நீங்க சொன்னீங்களா எப்படி மல்லாக்க படுக்க வச்சு மாலையா ஆமா மோசமான அழகா இருப்பார் போலயா நீங்க பாருங்களேன் மாடு வந்து அப்படி படுத்துச்சுன்னு வச்சுங்களேன் எப்படி அழகு தெரியுமா அங்கமெல்லாம் அப்படி அழகு ஆனா நீங்க சொல்றது எப்படிமா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது அடி காட்டுல அம்மி பறக்குது ஆடி மாசத்துல அம்மி பறக்க எப்படி இருக்கு அடி காட்டுல அம்மி பறக்குது அம்மா பொண்ணு சவுடாய் பேசுது விடுவேனா உன்னை விடுவேனா விட்டு புட்டு வீட்டுக்கு நான் போவேனா ஆடி காட்டுல அம்மி பறக்குது அம்மா பொண்ணு சவுடாய் பேசுது விடுவேனா உன்னை விடுவேனா விட்டு புட்டு வீட்டுக்கு நான் போவேனா அம்மா விடுவேனா உன்னை விடுவேனா விட்டு புட்டு ஊருக்குத்தான் போவேனா ஆடி காட்டுல அம்மி பறக்குது கணித்துறைக்கு தப்பி வந்த சின்னமானுமா கண்காணா காட்சிகளை என்னமானுமா கணித்துறைக்கு தப்பி வந்த சின்னமானுமா கண்காணா காட்சிகளை என்னமானுமா குட்டியான உறவு கொண்டு என்னுடைய மான்பிடி வந்து வண்டு வெளியே போல எப்படி தெரியுமா இப்படி பாக்குற இந்த பார்வையை பார்த்தாலும் கூட அப்படிப்பட்ட இந்த பார்வை என்ன பார்வை என்ன பார்வை இந்த சொல்லுங்க என்னதான் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு இவ்வளவு பாடி இவ்வளவு பேசி அதனால என் கால விழுந்து கெஞ்சாத குறையா கேட்கிறனால இல்ல தலைமைன்ற முறையில ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சு அப்படின்னா புடிச்சு வைக்கிற வந்து புடிச்சிட்டு போங்க மானோட அங்க அடையாளம் சொல்லுங்க வேண்டுவரை உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியுங்களா உங்களை பார்த்த உடனே நீங்க அத்தமலை பார்த்த மாதிரி அப்படியே அச்சு மலையா சொல்லுங்க ஒரு அடையாளத்தை அத்தம்மாவை பார்த்த மாதிரி இருக்காப்ல நீங்க ஏன் கோபத்துல இப்படி ஆனா உங்களை பார்த்து கோபமே வரலையே மாட்டுடைய எந்த வச்சு அடையாளங்களா உட்காருங்க எந்திரிச்சு போனா என்ன அர்த்தம் நாலு வந்துச்சா இல்லையான்னு சொல்லணும் உட்காரு காயாதகள் பாயே கவனேந்து விளையாடும் கலையிலே
என்னன்னு என்னாச்சு? எங்க கீழே விழுந்த? சாம்பல்ல பிறந்துட்டேன். காவல் பார்த்துட்டு இருக்கும்போதா? அண்ணே, மாடு தேடி ஒருத்தர் வந்தார்ல, அவர் மாடு தேடியே வரலையா? என்ன தேடிதான் வந்தாரானே? இவ்வளவு திமிரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன், எவ்வளவு திமிரு? கைய என்ன ஆட சொல்றாரு கூட சேர்ந்து இவங்களும் சாமான்னு சொல்றாங்க. ஆட சொல்றாங்க, எனக்கு ஆட தெரியாது. வரி கொடுத்தவங்க அப்புறம் ஆட சொல்லுவாங்க. இருக்கட்டும். அதனால என்ன பண்ணுவா? சாமியை கும்பிடுவோம். எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்கக்கூடாது. சாமி கும்பிடுமா? மனம் படித்தேன் நினைப்பதற்கு நான் வழிவேற்றேன் உன்னை வளர்ப்பதற்கு மனம் மறைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவேற்றேன் உன்னை வளர்ப்பதற்கு. நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும் சுவாமி. எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம். அப்படியாகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை அளிக்கிறேன். சம்மதம் சம்மதம்.